இயேசு வருகிறோம். மாரநாதா, இயேசு வருகிறோம். அதுதான் கடைசி கால எழுப்புதல். ஊரெங்கும் தெருவெங்கும் தேசமெங்கும் வீடெங்கும் ரட்சிப்பு உண்டாக போகிற கடைசி கால எழுப்புதல் அது. அந்த எழுப்புதலிலே நீயும் பங்கு பெற வேண்டும் தேவ பிள்ளையே. கற்புள்ளவர்கள் இவர்களே. அதுக்கு அர்த்தம் என்ன? கற்புள்ளவர்கள் நம்முடைய மணவாளன் இயேசு. அவர்தான் நம்முடைய மணவாளன், நீ அவருடைய மணவாட்டி. அவரை தவிர வேறு எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாலும் உன் கற்பை நீ இழந்து போனாய். எல்லாரும் இடுக்கமான வாசல் சொல்லிட்டு இருக்கோம்ல, இடுக்கமான வாசல் தான். எங்க பூமியிலிருந்து போற ஃபில்டர் தான் இடுக்கமான வாசல். நீங்க பரலோகத்துக்குள்ள நுழையும் போது அங்க 12 வாசல் இருக்கும். சபை சபையா மாறிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, நாளை கழிச்சு ஒரு சபை, சபை சபையா மாறி எங்க போறான்னு அவனுக்கும் தெரியாது, நடத்துறவனுக்கும் தெரியாது. 1000 பண்ணிய மேய்ச்சி சாக்கடைக்கல நான் கிடக்கிறதுக்கு 10 ஆட்டை பரலோகத்துக்கு கொண்டு போயிருவேன். ஆவியே இல்லாம செத்து கிடக்கிற சபைகள் இருக்கிறது. பதவிக்காக அருவாள் எடுத்து வெட்டுற சபை இருக்கு. பதவிக்காக சண்டை போடுற சபை இருக்கு. பரிசுத்த ஆவியானவரே இல்லாத சபை இருக்கு. இங்க மணவாட்டி சபையை தான் கர்த்தர் சபைன்னு சொல்றார். ஸ்திரீனா சபை. சபையாலேயே கரபட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படிங்க? சபை பரிசுத்தப்படுத்துகிற இடம். பரிசுத்தப்படுத்துகிற இடத்துல எப்படி கரைபட முடியும்? ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் அப்படின்னா யார் தெரியுமா? 2 அர்த்தம் இருக்கு. இந்த 1,44,000 பேர் இவர்கள் தான். வாசிங்க. 1 இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கு பாருங்க, 12 கோத்திரம். இதுல 12,000 1,44,000 பேரை தொடவே முடியாது. அவங்க மட்டும்தான் 1,44,000 இல்ல. இயேசுவின் கோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. மரித்து கிடக்கிற மணவாட்டி சபையே, உன்னை தட்டி எழுப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை உன் சபையை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். நாம் தொடர்ந்து இந்த 7 எக்காலங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். போன வாரம் 5ஆம் எக்காலத்தை பார்த்தோம். இன்றைக்கு 6வது எக்காலம். இந்த 6வது எக்காலம் ஊத வருகிற தூதன் முதலாவது என்ன செய்கிறான்? எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத்து என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். நீ எக்காலம்லாம் அப்புறம் ஊதலாம், முதல்ல 4 பேரை கெட்டி வச்சிருக்கோம் பாரு தூதர்கள். அந்த தூதர்களை அவிழ்த்து விடு அப்படிங்கிற சத்தம் கேட்கிறது. இந்த 4 தூதர்கள் யார் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்க மறந்துருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த 4 தூதர் யாருன்னு தெரியுமா? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 4 தூதர்கள் யாரு? பூமியில சமுத்திரத்துல எல்லா பக்கமும் காத்து அடிக்காதபடிக்கு அதை பிடித்து வைத்திருக்கிற தூதர்கள். காற்றே அடிக்க கூடாது அப்படின்னு அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க? ஏன்னா ஒரு பேரழிவு வரப்போகிறது. அந்த பேரழிவுக்கு முன்னதாக கர்த்தருடைய பிள்ளைகள் நெற்றியிலே முத்திரை போட வேண்டும். அதனால அது வரைக்கும் நீங்கள் தாமதித்து நில்லுங்கள். நீங்க காத்த விட்டுட்டீங்கன்னா அது பெருங்காற்று, அதாவது என்ன காத்து, சுவாசிக்கிற காத்த அவங்க பிடிக்கல,
பெருங்காற்றை பிடிச்சு வச்சிருக்காங்க. அழிவை கொண்டு வருகிற காற்றை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், செங்கடலை கர்த்தர் எப்படி பிளந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? காடையை எப்படி கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். காற்றை அடிக்க பண்ணி தான் எல்லாத்தையும் பிரிப்பார். செங்கடலை பிரிப்பார், காடைகளை கொண்டு கொட்டுவார். இதுக்கு காற்று மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு தொழில் நடப்பது, இன்னைக்கு பெரிய பிஸ்னஸே காற்று தான். காற்றை விற்று தான் காசு சம்பாதிக்கிறாங்க. என்னது? செல்போனு, வைஃபைவு, இன்டர்நெட் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் எதனால நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாம் காற்று தான். காற்று இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த காற்றை பிடித்து வைத்திருக்கிற 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஏன் அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டார்கள், ஏன் அதை செய்ய அவங்களை வேலை செய்ய விடலை, ஏன் அந்த 4 தூதர்களை வேலை செய்ய விடலை? வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெற்றிகளில் முத்திரை போடப்படாமல் இருக்காங்கல்ல, இந்த 4 தூதர்களோட வேலை அவர்களை சேதப்படுத்துவது, அதாவது கொல்றது. நம்ம ஏற்கனவே 4 எக்காலம் வரைக்கும் பார்த்தோம். உலகத்தில், சமுத்திரத்தில், காட்டில், வானத்தில் எல்லாம் பயங்கர அடையாளங்கள், அழிவுகள் வருகிறது. 5வது எக்காலம் மனிதனிடத்தில் தொடங்குகிறது. 6வது எக்காலம் மனிதனை கொலை செய்ய வருகிறது. அதற்கு இந்த 4 தூதர்கள் ரொம்ப அவசியமா இருக்கிறாங்க. இந்த 4 தூதர்கள் காற்றை பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதுவும் கர்த்தருடைய கட்டளையின்படி. இப்பொழுது இந்த 4 தூதர்களும் காற்றை அவிழ்த்து விடுகிறார்கள், அதுவும் கர்த்தருடைய கட்டளையின்படி. எதற்காக அவிழ்த்து விடுகிறார்கள்? தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆம் தேவஜனமே, யாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை சேதப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய செட்டைக்குள்ளாக இருக்கிறார்கள். அதனால அவர்களை சேதப்படுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படி சொல்லியிருக்கிறார். இது தெரியாம தான் வீணா பயந்துகிட்டு இருப்போம். சின்ன சின்ன வியாதி, கடன், பிரச்சனை எல்லாவற்றுக்கும் பயந்து நடுங்கிக்கிட்டே இருப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு தேவன் 365 இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார். ஆனாலும் நம்ம பயந்துக்கிட்டு தான் இருப்போம். இந்த 4 தூதர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருந்தாங்க. இப்ப 6வது எக்கால ஊதும் போது 4 பேரையும் அவுத்து விடுறாங்க. இந்த 4 பேரும் இந்த பூமியின் மேலும், சமுத்திரத்தின் மேலும், காடுகளின் மீதும், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவர்கள். காற்றுக்கு உண்டான தூதர்கள். இவங்க அவுத்து விட்ட உடனே என்ன நடக்குது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, மனுஷரில் 3இல் 1 பங்கை கொல்லுவதற்காக. இதுவரைக்கும் காடு அழிஞ்சது, சமுத்திரத்தில் அழிவு ஏற்பட்டது, நட்சத்திரங்கள், சூரியன்ல ஆபத்து ஏற்பட்டது, எல்லாம் சரி. ஆனா இங்க 6வது எக்காலம் மனுஷரில் 3இல் 1 பங்கை கொல்லும்படிக்கு இந்த காற்று. கொரோனா எப்படி பரவிச்சு? கொரோனா வைரஸ் எப்படி பரவிச்சு? காத்துல தானே. வருகிற கொள்ளை நோய்கள் எல்லாம் எப்படி பரவுது? காத்துல தானே. இந்த காத்து தான் அடுத்த டார்கெட். மனிதன் அந்த காத்தை விற்று தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் அந்த காற்றை நிறுத்தி திரும்ப விடுறாரு. ஆனா திரும்ப விடும்போது அது பேராபத்தை கொண்டு வருகிறது. எப்படி? முதல்ல 1 மணி நேரத்திற்கும் அதுக்கு ஒரு தூதன், 2வது 1 நாளுக்கும் அதுக்கு ஒரு தூதன், 2வது 1 மாதத்திற்கும் அதுக்கு ஒரு தூதன், 4வது 1 வருஷத்திற்கும். இப்படி காத்து வரும். இதுல பேரழிவு வரும். 1 மணி நேரத்திற்கும் அப்படின்னா அது என்ன தெரியுமா? அந்த காத்து எதை அசைக்கும்? கடலை அசைக்கும். சுனாமி, பூகம்பம் 1 மணி நேரமா, அதாவது 30 செகண்ட் வந்தாலே தாங்க முடியல. இந்த கடலோட அஸ்திவாரம் ஒரு 30 செகண்ட் அசைஞ்சாலே 7 ரிக்டர் 8 ரிக்டர் நில அதிர்வு ஏற்பட்டு சுனாமி வந்துட்டு அப்படிங்கிறாங்க, பூகம்பம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இங்க 1 மணி நேரம் குலுங்குமா அப்படியே, டமா 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 டமான்னு 1 மணி நேரம் குலுங்குனா பூமியின் 1/4 பங்கு செத்து போகும். தேவஜனமே, அடுத்து 1 நாளுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அடுத்து 1 நாளுக்குரிய தூதன். அங்க என்ன நடக்கும்? பெரு வெள்ளங்கள் உண்டாகி
இப்ப நீங்க பாக்கீங்கல்ல சுனாமி, பூகம்பம், பெருவெள்ளம், இப்ப பாக்கீங்கல்ல, இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் அவ்வளவுதான். ஆனா ஆறாவது எக்காலம் ஊதும் பொழுது இதெல்லாம் பேராபத்தை கொண்டு வந்து மனிதர்களில் 1/3 கொன்று போடும். 1/3 இப்ப 800 கோடி பேர் இருக்காங்க, சீக்கிரம் 900 கோடியா ஆயிருவாங்க. அப்ப 900 கோடினா ஒரு வருஷத்துக்குள்ள 300 கோடி பேர் செத்து போவான். கொரோனாவில் எத்தனை பேர் செத்தான்? ரொம்பலாம் சாவல, ஏதோ 10 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கணக்கெல்லாம். ஆனா 300 கோடி மக்கள் சடனாக செத்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரழிவைத்தான் இந்த ஆறாவது எக்காலம் கொண்டு வருகிறது. கர்த்தர் என்ன உங்களை பயம் காட்டுறது அவருடைய வேலையா? இல்ல பிரதர் ஜானுக்கு தான் உங்களை பயம் காட்டுற வேலையா? இந்த சத்தியம் எதற்காக சொல்லப்படுகிறது? என் பிள்ளையே, நீ பார்த்த பெருவெள்ளம், நீ பார்த்த சுனாமி, நீ பார்த்த பூகம்பம், நீ பார்த்த கொரோனா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதைவிட பயங்கரமானது வரப்போகிறது. அதுக்கு தேவ பிள்ளையே, நீ இப்பொழுதே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படு. அவ்வளவுதாங்க, வேற எதற்காகவும் இது சொல்லப்படவில்லை. உங்களை பயங்காட்டி கொல்லுவதற்காக இது சொல்லப்படவில்லை. உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக தேவன் எச்சரிக்கிறார். மரித்து கிடக்கிற உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லியும் ஆவிக்குள் மரித்து கிடக்கிற என் தேவ பிள்ளையே, நீ உயிர்த்தெழும்படியாக இந்த எச்சரிப்பின் சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மரித்து கிடக்கிற மணவாட்டி சபையே, உன்னை தட்டி எழுப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை உன் சபையை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. இந்த 4 தூதர்களும் 4 விதமான மரணத்தை கொண்டு வருகிறார்கள் காற்றின் மூலியமாக. ஆனா இந்த 4 தூதர்களும் யாரையெல்லாம் தொடவே முடியாது. யார வாசிங்க. 1 இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கு பாருங்க, 12 கோத்திரம். இதுல 12,000 1,44,000 பேரை தொடவே முடியாது. அவங்க மட்டும்தான் 1,44,000 இல்ல. இயேசுவின் கோத்திரம்னு ஒன்று இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரம் முன்குறிக்கப்பட்ட 12 கோத்திரம். ஆனா இங்க இயேசுவின் கோத்திரம் ஒன்று இருக்கு. இந்த இயேசுவின் கோத்திரத்தை தொட முடியாது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் கோத்திரத்துல 12,000 கர்த்தர் முத்திர போட்டு எந்த அழிவு வந்தாலும் இந்த 1,44,000 பேரை தொடவே முடியாதுங்க. கிருபையின் காலத்தில் மட்டுமல்ல, உபத்திரவ காலத்திலையும் இவர்களை தொட முடியாது. இந்த 1,44,000 பேர் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். ஆனா கர்த்தர் அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய ரகசியத்தை உள்ள வச்சிருக்கிறார். என்ன ரகசியம்? யாக்கோபுக்கு 12 புள்ள. இந்த 12 புள்ள தான் 12 கோத்திரம். அதுல ஒரு கோத்திரத்தை கர்த்தர் விலக்கிட்டார். நீ வேண்டாம் போடா, இந்த 12 கோத்திரத்துல உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு உள்ள வச்சிருப்பாரு. இப்போ இந்த 12 கோத்திரம் வாசித்தீங்கல்ல, யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், வரிசையா வாசித்தீங்கல்ல 12 கோத்திரம். இதுல யாக்கோபுக்கு பிறக்காத ஒரு புள்ள உள்ள இருக்கு பாருங்க. அவன் யாக்கோபுக்கு பிறக்கல. யாக்கோபுக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய கர்த்தர் உள்ள வச்சிருக்காரு பாருங்க. இது ஏன் செஞ்சாரு? என் பிள்ளையே, நான் ஏற்கனவே 1,44,000 பேரை முன்குறிச்சிட்டேன். ஆனா என்னுடைய பிள்ளை இயேசு உனக்காக வருவார். உன் பாவத்துக்காக அவர் சிலுவை சுமந்து மரிப்பார், உயிர்ப்பார், பின் மீண்டும் உன்னை மீட்டுக் கொள்ள வருவார். அப்பொழுது 1,44,000 இன்னொன்னு வேறு பிரிக்கப்படும். அதனால 12 கோத்திரத்துல யாக்கோபுக்கு பிறக்காத இன்னொருத்தன் உள்ள வந்துட்டான். யாரவன்? மனாசே. அவன் யாக்கோபுக்கு பிறக்கல, யோசேப்புக்கு பிறந்தான். யோசேப்புக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பரலோகத்துல. பரலோக 12 வாசல் இருக்கு பாருங்க. எல்லாரும் இடுக்கமான வாசல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இடுக்கமான வாசல் தான். எங்க? பூமியிலிருந்து போற ஃபில்டர் தான் இடுக்கமான வாசல். நீங்க பரலோகத்துக்குள்ள நுழையும் போது அங்க 12 வாசல் இருக்கும். அந்த 12 வாசலும் 12 கோத்திரத்தின் பேர்ல இருக்கும். ஆனா யோசேப்பு வம்சத்துக்கு மட்டும் 2 வாசல் இருக்கும். ஒன்னு யோசேப்பு பேர்ல, இன்னொன்னு மனாசே பேர்ல.
இது ஏன் தேவன் வைத்திருக்கிறார்? இங்கே உனக்கு தேவன் என்ன கற்றுத்தர வருகிறார்? என் பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஆனா உன் பிள்ளை ஊதாரியாக சுற்றி திரிகிறான். உன் பிள்ளை உன் பேச்ச கேட்க மாட்டேங்கான். ஆனா நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உன் நிமித்தமாக உன் பிள்ளையை நான் ரட்சிப்பேன். உன் நிமித்தமாக உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று யாக்கோபுடைய ஒரு பிள்ளை தான் அவனை தள்ளிட்டாரு. தான் கோத்திரங்க கிடையாது, நல்லா கவனிச்சு பார்க்கணும். 12 கோத்திரத்துல தான் பேர் இல்லாம 6வது கோத்திரமாக மனாசே கோத்திரம் உள்ள வந்துச்சு. அதே மாதிரி தான் தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளை கல்லாக மாறுகிறது. யோசேப்ப எல்லாரும் தள்ளி விட்டாங்க. ஆனா யோசேப்புக்கு தேவன் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இப்ப வரைக்கும் கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை எல்லாரும் ஒதுக்குறாங்களா? உனக்கு ஒன்றும் தெரியல, உன்ட பணம் இல்லை, உன்ட அழகு இல்லை, உன்ட படிப்பு இல்லை, உன்னை ஒதுக்குறாங்களா? கர்த்தர் உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுவார். என் நேசர் உன்னை தன் மடி மீது அமர வைத்து உன்னை மார் மீது அணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நீ அவரை தேடி வா. இப்ப 12 கோத்திரம் கர்த்தர் முன்குறித்த கோத்திரம் பார்த்துட்டோம். 1,44,000. இன்னொரு 1,44,000 தேவன் வச்சிருக்கிறார். அது யாரு? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது என்ன தெரியுமா? பகிரங்க வருகையில பார்ப்பது. முதல்ல ரகசிய வருகையில வந்து இவர்களை கர்த்தர் கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போய் பரலோகத்தில் கொண்டு பிதாவின் முன்பாக நிறுத்தி பிதாவுடைய நாமத்தை அவர்கள் நெற்றியில் எழுதுவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இவர்களை பார்ப்பவர்கள் எல்லாரும் பிதாவின் நாமத்தை பார்ப்பார்கள். அப்பா, இவர்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். அவ்வளவு ஈஸியா பிதாவின் நாமம் நெற்றியில வந்துடாது. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இந்த 1,44,000 யாரு? அது இஸ்ரவேல் கோத்திரம், பார்த்துட்டோம். இது யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாததாக இருந்தது. இப்ப பல சபைகள்ல பாடுற சினிமா பாட்டு அல்ல அது. இப்ப பல சபைகள்ல போடுற ஆட்டம் பாட்டம் டப்பாங்கூத்து அல்ல அது. அது ஒருவருக்கும் தெரியாத புது பாட்டு. அந்த புது பாட்டை பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியிலே தரித்த 1,44,000 பேர் அவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது வசனத்துல ஸ்திரீகளால் தங்களை வாசிங்க. அவங்க யாரு? இந்த 1,44,000 பேர் இவர்கள் தான். இவர்கள் யாரா? ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் இவர்களே. அப்படின்னா எங்களுக்கு ஒரு உபதேசம் தவறாக உபதேசிக்கப்பட்டது. என்ன உபதேசம்? ஸ்திரீகளால் கரைபடுத்தாதவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும். அது யாரு? நாங்க தான் அப்படிம்பாங்க. நாங்க எழுத்தாப்புல விசுவாசியா உட்கார்ந்துகிட்டு இருப்போம். நாங்க பல வருஷமா விசுவாசியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா மேடையிலிருந்து சொல்லுவாங்க, நாங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும், நாங்க மட்டும்தான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள். ஏன்னா நாங்க கல்யாணம் முடிக்கல. கல்யாணம் முடிச்ச எல்லாரும் ஸ்திரீகளால் கரைபட்டு போனார்கள். நாங்க ஸ்திரீகளால் கரைபடவில்லை, நாங்க கல்யாணம் முடிக்கல, எங்களுக்கு கணவனும் கிடையாது மனைவியும் கிடையாது, நாங்க தான் அந்த 1,44,000 பேர் அப்படி சொல்லுவாங்க. நாங்களும் நம்பிக்கிட்டு சரி அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, நம்ம இங்கேயே இருப்போம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது அல்ல. ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் அப்படின்னா யார் தெரியுமா? 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, இங்க ஸ்திரீயினால் கரைபடாதவன்னு சிங்குலர்ல சொல்லல, தனிமையில சொல்லல, ஒருமையில சொல்லல. அப்படின்னா கல்யாணமே முடிக்கலன்னு அர்த்தம். ஆனா ஸ்திரீகளால் அப்படின்னா பொண்டாட்டி ஒருத்தி இருப்பா, வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருப்பா, ஆனா ஊரெல்லாம் பொண்டாட்டி இருப்பா. அவதான் ஸ்திரீகளால் கரைபடுகிறவர். கண்ட பெண்களோடும் போறது.
ஆமா, சில பேர் கல்யாணமே முடிக்காம இருப்பான், அல்ல பல பெண்களோட தொடர்புல இருப்பான். இது எழுத்தின்படியான ஸ்திரீகளால் கரைபடுகிறவர்கள். இன்னொன்று ஸ்திரீனா சபை, சபையாலேயே கரைபட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படிங்க? சபை பரிசுத்தப்படுத்துகிற இடம், பரிசுத்தப்படுத்துகிற இடத்துல எப்படி கரைபட முடியும்? அங்க வித்தியாசம் இருக்கு. சபைன்னு சொன்ன உடனே எல்லாம் சபையாயிராது. ஆவியே இல்லாம செத்து கிடக்கிற சபைகள் இருக்கிறது. பதவிக்காக அருவாள் எடுத்து வெட்டுற சபை இருக்கு, பதவிக்காக சண்டை போடுற சபை இருக்கு, பரிசுத்த ஆவியானவரே இல்லாத சபை இருக்கு. இங்க மணவாட்டி சபையை தான் கர்த்தர் சபைன்னு சொல்றார். இங்க மணவாட்டி சபையாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சபை தான் சபை. மீதி எல்லாம் மற்ற ஸ்திரீகளை போல ஜனங்கள் கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது, காணிக்க குறைஞ்சிடக்கூடாது, நம்மை விட்டு யாரும் போய்விடக்கூடாது என்று நீ என்ன பாவத்தையும் பண்ணி தொலை, ஆனா நீ உள்ள இரு முதல்ல. ஆமா, ஒரு விசுவாசி வெளியே போயிட்டான்னா காணிக்க கொடுக்கிறவன் பதறி செத்து போவான். ஐயோ 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 ஐயோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 பண்ணிய மேய்க்கிறதுக்கு 10 ஆட்டை மேய்ச்சிட்டு போயிருவேன்டா. 1000 பண்ணிய மேய்ச்சி சாக்கடைக்கல நான் கிடக்கிறதுக்கு 10 ஆட்டை பரலோகத்துக்கு கொண்டு போயிருவேன். அல்லேலூயா. சபை ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்துகிறவர்கள் அப்படின்னா கடிந்து கொள்ளுகிற சபையில இருக்க மாட்டான். எங்க தடவி கொடுக்காங்களோ அந்த சபைக்கு போயிடுவான். அப்ப என்ன ஆகுது? இங்க மாறுறான், சபை சபையா மாறிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, நாளை கழிச்சு ஒரு சபை, சபை சபையா மாறி எங்க போறான்னு அவனுக்கும் தெரியாது, நடத்துறவனுக்கும் தெரியாது. ஸ்திரீகளால் உங்களை கரைப்படுத்திடாதீங்க. ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் மட்டும்தான் அந்த 1,44,000. ரெண்டாவது, கற்புள்ளவர்கள் இவர்களே. அதுக்கு அர்த்தம் என்ன? கற்புள்ளவர்கள் நம்முடைய மணவாளன் இயேசு, அவர்தான் நம்முடைய மணவாளன், நீ அவருடைய மணவாட்டி. அவரை தவிர வேறு எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாலும் உன் கற்பை நீ இழந்து போனாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நீ மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம், அது உன் கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உன் வேலையா இருக்கலாம், உன் தொழிலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், கர்த்தரை தவிர நீ வேற எதுக்காவது முக்கியத்துவம் கொடுத்தா நீ உன் கற்பை இழந்து போனாய். நீ 1,44,000 கூட்டத்தில் வர முடியாது. அடுத்து, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆட்டுக்குட்டியானவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் உட்கார்ந்துருப்பாரு? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் நாம் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக பாடுகளை, கஷ்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை அவர் சுமர்ந்தார். தேவ ஜனமே, கிறிஸ்தவம் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னா நீ கர்த்தருடைய பிள்ளையா அல்ல. எப்ப உனக்கு கஷ்டம் வர ஆரம்பிக்கோ, எப்ப பிரச்சனை வர ஆரம்பிக்கோ, நீ சரியான பாதையில போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, உனக்கு கஷ்டமே வரல, ஒரே ஜாலியா தான் உன் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னா நீ கர்த்தருடைய பிள்ளையே இல்லைன்னு அர்த்தம். அவன் யாருன்னு பைபிள்ல வேற அர்த்தம் இருக்கிறது. உனக்கு பிரச்சனை வருதா? நீ நல்லா ஜெபம் பண்ற, உனக்கு பிரச்சனை வருது. நீ நல்லா ஊழியத்துக்கு உதவி செய்யற, உனக்கு பாடு வருது அப்படின்னா நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிசாசுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன செய்வான்? உன்னை கஷ்டத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் கொடுத்து, சி இந்த ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம முந்தி இருந்ததே பெட்டரப்பா அப்படின்னு நீ பழைய வழிக்கு வந்துடணும் அப்படின்னு அவன் உன்னை இழுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா உண்மையான கர்த்தருடைய பிள்ளை சொல்லும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை நான் பின்பற்றுவேன். ஆமே. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும், அந்த கரடு முரடான பாதையில அந்த பிள்ளை நடக்க தேவையில்லை. அந்த பிள்ளையை தன் தோளிலே சுமந்து செல்கிற என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தோள் மீது சுமந்து போகிற இயேசு உன்னோடு இருக்கிறார். அடுத்ததாக, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா மனுஷரும் செய்கிற வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. எல்லா மனுஷரும் சினிமா தேட்டருக்கு போனால் நீங்கள் போக மாட்டீங்க. எல்லா மனுஷரும் சாராய கடைக்கு போனால் நீங்கள் போக மாட்டீங்க.
எல்லா மனுஷனும் ஆராதனையை விட அந்த கல்யாணம் முக்கியம்ட்டு ஆராதனையை தவிர்த்து கல்யாணத்துக்கு போனா நீ போக மாட்ட. நீ எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க பழகுவாய். ஏனென்றால் நீ மனுஷரிலிருந்து வேறு விருக்கப்பட்டாய். சும்மா ஈஸியாலாம் 1,44,000 கூட்டத்தில் வந்து சேர்ந்துட முடியாது. நான் எப்பவும் சொல்றது தான், யாரும் தப்பா எடுத்துக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 பண்ணியை மேய்க்கிறதுக்கு 10 ஆட்டை மேய்ச்சிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஆமாங்க, விலையேறப்பட்ட என் ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அவர் மந்தையின் மேய்ப்பனாக இருந்து மேய்த்து கொண்டு வருகிறார். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. சில பேர் வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே ஏமாத்து, இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி சொல்லி ஊரை ஏமாத்துறதே வேலையா இருக்கும். ஆனா இவர்கள் வாயிலே கபடமே கிடையாதுங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக நிற்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, பரலோகத்தை கர்த்தர் 3ஆ பிரிச்சுட்டாரு. ஒன்று 3வது வானம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3வது வானத்தில் இருக்கிறவன் இப்போ இந்த பூமியில் இயேசுவை முகமுகமாக பார்க்க முடியல. ஆனால் 3வது வானத்தில் இருந்து இப்போ எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு 2 ஃபோக்கஸ் லைட் இருக்கு, வெளிச்சமாக இருக்கு. இப்படி பார்த்தா கண்ணு தெரிய மாட்டேங்குது. போன வாரம் இப்படி ரொம்ப எதிர்த்தாப்புல வச்சுட்டேன், கண்ணே தெரியல எனக்கு. இந்த வாரம் அதை நவுட்டி வச்சிருக்கேன். அப்படி இந்த ஃபோக்கஸ் லைட்டை விட பிரகாசமான ஒரு லைட்டு தூரமாக தெரியும், அப்படி நடமாடுறது தெரியும். இயேசு வந்தா போறார், இயேசு இந்தா போறாருன்னு 3வது வானத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். ஒரு திரள் கூட்டம் இருக்கும், அதுல ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் இருந்து பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதித்து கொண்டு மகிமையா இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டமும் வேண்டாம். அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களா இருக்கணும், அவங்க நிற்பாங்க. அதான் அந்த 1,44,000. மாசில்லாதவர்னா சிறு குழந்தைக்கு எந்த மாசும் இருக்காது இல்லைங்களா, மாசில்லாத பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், சிறு குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னார். அப்ப இந்த சிறு பிள்ளையை போல மாசற்றவர்களாக அவங்க எப்படி இருப்பாங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிட்டு இருப்பாங்க. கோமாளியா இருக்கலாம், என்ன இவர் எல்லாத்தையும் ஒன்னையும் மறைக்கவே மாட்டேங்காரு, இவருக்கு மறைக்கவே தெரியலையே அப்படிம்பாங்க. இருந்துட்டு போட்டும், மறைச்சு மறைச்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கா? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிற காரணத்தினால இந்த வருகையின் சத்தியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. 1,44,000 பேர் கூட்டத்துக்குள்ள நம்மளும் இருக்கணும், முடியலையா? இங்க ஒரு பெருங்கூட்டம் வருது பாருங்க, அதுவும் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். அது சாதாரண கூட்டம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்டம் இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட போகிறது. அதுதான் கடைசி கால எழுப்புதல். ஊரெங்கும் தெருவெங்கும் தேசமெங்கும் வீடெங்கும் ரட்சிப்பு உண்டாக போகிற கடைசி கால எழுப்புதல் அது. அந்த எழுப்புதலிலே நீயும் பங்கு பெற வேண்டும் தேவ பிள்ளையே. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு நீ ஒதுங்கி நிற்க கூடாது. அது யாரோ பார்த்து கொள்வார்கள் என்று நீ ஒதுங்கி நிற்க கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த பெரும் பணியை தேவன் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த பணியை செய்யும்படியாக உன்னை அழைக்கிறார் தேவ ஜனமே. நீ எவ்வளோ காரியம் பண்ற, எவ்வளோ நன்மைகளை செய்கிறாய், நல்லதுதான். ஆனா அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவன் உன் மூலியமாக ஆதாயப்படுத்த விரும்புகிறார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த பிரசங்கிக்கிற கூட்டத்தில் நீயும் ஒருவன், நீயும் ஒருத்தி. உன்னை கொண்டுதான் தேவன் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பலம், யானைக்கு தன்னுடைய பலமே தெரியாது. எப்படி? சின்ன வயசில் நாங்கள் மோட்டிவேஷனுக்காக மும்பை பட்டணத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது மோட்டிவேஷனுக்காக இந்த ஸ்டோரியை சொல்லுவோம். ஒரு யானையை ஒரு பாகன் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு, நில்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரும், வணக்கம் போடுனா வணக்கம் போடும், ஆசீர்வதினா ஆசீர்வதிக்கும். தெருவில் பார்த்துருப்பீங்க யானை வரும்.
அந்த யானையை ஒரு சின்ன பையன் கூட பாகனாக இருந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போவான். ஏன் தெரியுமா? அவன் அந்த யானையை குட்டிலேயே கூட்டிகிட்டு வந்துட்டான். குட்டிலேயே கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன மரத்தில் ஒரு சின்ன சங்கிலியை வச்சு அந்த யானையை கட்டி போட்டிருப்பான். அந்த யானை என்ன செய்யும்? அம்மாவை விட்டு பிரிஞ்ச பரிதாபத்தில் கத்திக்கிட்டே கிடக்கும், சாப்பிடாது. இவன் என்ன சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாது, பயத்தில் கத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, அம்மாவை விட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டானே பாவி பயலே அப்படின்னு ஒன்று திட்டிக்கிட்டே இது கத்திக்கிட்டே இருக்கும். காலில் அந்த செயின் போட்டிருக்கா, அதை அக்க பார்க்கும், டம்மு டம்முன்னு அக்கும். அக்க முடியாது. அந்த செயின் அறுத்து அறுத்து அந்த காலு புண்ணாயிரும். அந்த வேதனையை அதால் தாங்க முடியாது. அடுத்த முறை அதை அற்று போடுவதற்கு ட்ரை பண்ணும்போது வலிக்கும். போ, இது அக்கவே முடியாதப்பா. நான் இதுவரைக்கும் எங்கள் அம்மாவை தான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா காட்டில் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை ஒடிச்சு எனக்கு சாப்பாடாக எங்கள் அம்மா கொடுப்பா. எங்கள் அம்மா தான் இந்த உலகத்திலே பெரிய பலசாலின்னு நான் நினச்சேன். எங்கள் அப்பா தான் இந்த உலகத்திலே பெரிய பலசாலின்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை விட இந்த செயின் பெரிய பலசாலியாக இருக்கே, இனி அவன் எங்கேயும் ஓட விட மாட்டேக்கே. அப்போ இந்த செயின் நம்ம காலில் போட்டால் நம்ம அமைதியாக நின்றணும். இது அந்த யானையுடைய இருதயத்தில் பதிய வைக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா பாருங்க, திமிரு பிடிக்கிற யானை எல்லாம் காலில் சங்கிலியை போட்டான்னு வைங்களேன். இந்த மதம் பிடிக்கிற யானையை பார்த்துருக்கீங்களா? தூரத்துல இருந்து காலில் சங்கிலி சுற்றி போடுவாங்க. அப்படியே அந்த சங்கிலி காலில் வட்டம் போட்டோன்னு மதம் பிடிச்ச யானை கூட ஒரு செகண்ட் அப்படி யோசித்து நிற்கும். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து மைண்ட் செட்டு அதுக்கு. அதே மாதிரி நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மைண்ட் செட்டு பண்ணிட்டாங்க. கிறிஸ்தவம்னா இதுதான். ஆமாம், வருஷம் வருஷம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கொண்டாடு, அடுத்து ஈஸ்டர் கொண்டாடு, குட் ஃப்ரைடே கொண்டாடு, ஈஸ்டர் கொண்டாடு, அதை கொண்டாடு, இதை கொண்டாடு. இயேசுவின் வருகையை கொண்டாடுன்னு ஒரு சபையும் சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. இயேசு வரப்போறாரு, அதுக்கு நீ ஆயத்தப்படு, அதான் கொண்டாட்டம். 2 ஆத்துமாவை கூட்டு வந்து ஞான ஸ்நானம் கொடு, அதான் கொண்டாட்டம். இயேசுவின் வருகையை கொண்டாடுவது. இயேசு வரப்போறாரு, நான் சபையை மணவாட்டி சபையா மாத்திரேன், வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்ற பாரு, நீ தான் பாக்கியவானும் பாக்கியவதியும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் தேவன் உன்னை செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ வைப்பார். செழிப்பை தேடி நீ ஓட வேண்டாம் தேவ பிள்ளையே. செழிப்பும் ஆசீர்வாதமும் உன்னை தேடி ஓடி வரும். வெறும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், ஈஸ்டர் கொண்டாட்டம்னு அதையே கொண்டாடிக்கிட்டு இருக்காம, இயேசு வரப்போறாரு, அதுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கொண்டாடுங்க, கன்வென்ஷன் வைங்க, திரள் கூட்டத்துக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, திரள் கூட்டத்தை ரட்சிப்புக்கு நடத்துங்க. நான் ஊழியக்காரன் இல்லையேன்னு சொல்லாத, நான் விசுவாசி தானே, நான் எப்படி இதை செய்ய முடியும் சொல்லாத. உன்னை கொண்டுதான் தேவன் பலத்த காரியத்தை செய்ய போறார். நீ இன்னைக்கு விசுவாசியா இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் ஏற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். தேவஜனமே, நீங்களும் ஆர்ப்பரிங்க. கர்த்தர் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போவது இல்லை. அவர் எந்நாளும் உன்னோடு கூட இருக்கிறார். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென்.
நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலகொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையும் ஆவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காளம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காளம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. அவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம் யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா. 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 ஆமென். அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பயப்படாதே தேவ ஜனமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. God bless your family. God கர்த்தருக்கு bless you. ஸ்தோத்திரம். Amen. இது எழுப்புதலின் நேரமல்லோ. என் பிள்ளைய ஓம் பேர சொல்லு. இது ஜானுடைய காலமல்லோ, இது ஸ்டாலினின் காலமல்லோ, இது கிங்ஸ்டன் பிரதர் காலமல்லோ.
இது மெர்சி சிஸ்டர் காலமல்லோ, இந்த அதிகாலை ஜெபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் காலமல்லோ. எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா. விதைக்கப்படுகிற விதையை சத்துரு எடுத்துக்கொண்டு போய் விடாதபடி 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்தும ஆதாயம் செய்து இந்த 1,44,000 கூட்டத்திலே பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒருவனும் எண்ணக்கூடாத திரள் கூட்டமாகிய அந்த கூட்டத்திலும் பங்கு கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எப்படியாகிலும் எங்களுக்கென்று எதை நியமித்து வைத்திருக்கிறீரோ, ஒருவனும் எண்ணக்கூடாத திரள் கூட்டத்தில் நாங்கள் நிற்க போறோமா, அல்லது 1,44,000 பேரில் நாங்களும் ஒருவராக நிற்க போறோமா? உங்கள் சிங்காசனத்தில் உம்மோடு கூட நாங்கள் அமரப்போகிறோமா, அல்ல தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்க போறோமா? இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் தகப்பனே, உமக்கென்று வாழ்ந்து உமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. எங்களோடு ஒரு திரள் கூட்டத்தை இணைத்து வைங்க சுவாமி. இன்னைக்கு நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கிறோம், எங்களை பெருங்கூட்டமாக மாற்றுங்கப்பா. உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா, நாங்கள் தான் பெரிய ஆளு, நாங்கள் தான் பெரிய சபைன்னு சொல்லுவதற்காக அல்ல சுவாமி. அப்பா, ஒருவனும் எண்ணக்கூடாத திரள் கூட்டத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற கூட்டமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் சுவாமி. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கூகுள் மீட்ல, செல்போன்ல, இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா விழித்திருந்து ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. எல்லாரும் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதே மாதிரி இந்த யூடியூப்புக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ரொம்ப அவசரம்னா ஒரு மைக்கு ரொம்ப அவசரம். இந்த மைக்கு வாங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.